அது வந்து அ, அது வந்து வந்துருச்சா ஐடியா? சொல்லுடி. அதாவது எல்லா பத்திரிக்கையும் உள்ள இருக்குல்ல, அத கொளுத்தி விட்டுருவோம். எலி வந்து விளக்க தட்டி விட்டு எண்ணெய் எல்லாம் கொட்டி அப்படியே பத்திரிக்கை எல்லாம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு நாமளே ஒரு சீனை கிரியேட் பண்ணி விடுவோம். எப்படி ஐடியா? நல்லா இருக்குல்ல? அந்த மாதிரி முட்டாள்தனமா இதுவும் பண்ணிடாதீங்க. சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடுங்கிற மாதிரி பத்திரிகையை கொளுத்திடலாம், பழைய கடைக்கு போட்டுடலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்படியே பத்திரிகையில எரிஞ்சு போச்சுன்னா கூட அதே டிசைனை வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ அனுப்பிட மாட்டாங்களா? எத்தனை விஷயம் இந்த மாதிரி வந்துருச்சு. தெரியுதாடி? இப்போ தெரியுதா நான் ஏன் உங்களெல்லாம் திட்டுறோம் அடிக்கிறேன்னு? அத்தைக்கு தெரியறது கூட உங்களுக்கு தெரியலையேடி. அத்தை, இப்ப வேற என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு ஸ்வேதா. எனக்கு இப்போதைக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. என்னத்த? அப்படி என்ன வழி? இப்பதான் நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கேரளாவுல வைக்கம்ங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மந்திரவாதியை பத்தி சொன்னாரு. அவரோட சக்தி அளப்பரிய சக்தியா. அவர் நினைச்சா முடிக்க முடியாத காரியமே இல்லைன்னு சொன்னாரு. போங்கத்த, இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றீங்க. நாம போய் பாக்குறோம், பேசுறோம், ஆனா எதுக்குமே பலனே இல்லையே அத்த. அப்படி எல்லாம் நினைக்காத ஸ்வேதா. அப்படி நினைச்சு நாம முயற்சி பண்றதை நிறுத்திட்டோம்னா இந்த கல்யாணத்தை முடிவு கட்டுறதுக்கு ஒரு வழி இல்லாமலேயே போயிடும் இல்லையா? சரி, சொல்லுங்க. எதனால அந்த மந்திரவாதியோட சக்தி மிகப்பெரிய சக்தின்னு சொல்றேன்னா, அந்த மந்திரவாதி ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி யாரையாவது கல்லா போன்னு சொல்லி தொட்டா அவரால் தொடப்பட்ட அந்த ஆளு அந்த நிமிஷமே கல்லா மாறிடுவாரா. என்னத்த சொல்றீங்க? கல்லா மாறிடுவாங்களா? கல்லா மட்டும் இல்ல, புல்லா நெல்லா எதுவா வேணும்னாலும் மாறிடுவாங்களாம். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. இப்படி எல்லாம் கூட மந்திரவாதிங்க இருப்பாங்களா? மந்திர தந்திரங்களை மிகப்பெரிய அளவுல அவங்க சாதகம் பண்ணி இப்படிப்பட்ட சக்திகளை எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆளு நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம எதை வேணாலும் நடத்திக்கலாம். அது மட்டும் இல்ல ஸ்வேதா, மனுஷங்களை மிருகங்களாவும் பறவைகளாவும் கூட மாத்திடுவாராம். என்ன? அதே மாதிரி பறவைகளையும் மிருகங்களையும் மனுஷங்களா கூட மாத்திடுவாராம். இது மட்டும் இல்ல ஸ்வேதா, அந்த மந்திரவாதிக்கு கூடு விட்டு கூடு பாயிற வித்தைகளும் மொத்தமா தெரியும்னு சொல்றாங்க. அவரை மட்டும் நம்ம சந்திச்சிட்டோம்னா உன் கல்யாணத்தை நிச்சயமா நிறுத்திடலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஸ்வேதா. அத்த, அப்ப உடனடியா அவரை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அத்த. அதுக்காக தான் ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன். அவங்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரமே பதில் வந்துடும். வந்த மறு நிமிஷமே நாம இங்க இருந்து கிளம்பி போய் மந்திரவாதியை சந்திச்சிடலாம். உன் நிச்சயதார்த்தத்தை நடத்தினதுல வெண்ணிலாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு விஸ்வநாதன் நம்பூதிரி சொன்னாரு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ நம்ம கையில மாட்டவே இல்ல. ஆமா அத்த. அவ நம்ம கிட்ட கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருக்கா. அப்படி ஒளிஞ்சு நின்னு நிச்சயதார்த்தத்தை நடத்தியும் முடிச்சிட்டா. அதனால இதே மாதிரி கல்யாணத்தையும் நடத்துறதுக்கு அவ ட்ரை பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நம்ம வைக்கம் மந்திரவாதியை சந்திச்சு வெண்ணிலாவை எப்படியாவது பிடிச்சு ஒரு கிளியாவோ இல்ல ஒரு கோழியாவோ எதுவாவோ மாத்தி அவளை கூண்டுக்குள்ள அடைக்கணும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடி முத்தரசன் கையால தாலி கட்டிக்கலாம். புரிஞ்சுதா? அத்த, அது மட்டும் நடந்துட்டா போதும். அந்த வெண்ணிலாவை கிளியாவோ இல்ல கோழியாவோ மாத்தினா அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. சீக்கிரமா பதில் வரணும், நாம கிளம்பணும்.
கார்த்தி சொல்லு முத்தரசு. எல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சுப்பா. வெண்ணிலா எங்க? வெண்ணிலா இந்த பாரு, நீ தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட. நீ நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்க போகுது. இந்த முழு வெற்றிக்கு காரணமே நீதான். அதனால நீயே உன் கையால பூஜையை பண்ணி உன் கையாலேயே முதல் பத்திரிகையை எடுத்துக்கொடு. சரியா? அத்தை, என்னத்த பண்றது? நானே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமா என்னடானா என் கையால பூஜை பண்ணி பத்திரிக்கையை கொடுன்னு சொல்றாரு. விடு ஸ்வேதா, இப்ப வரைக்கும் நீ வெண்ணிலா மாதிரி நடிச்சுட்டு தானே இருக்க. இந்த பூஜையும் நடிப்புக்காக செய்யறோம்னு நினைச்சு பண்ணிடு. இந்தாங்க மேடம், கற்பூர ஆரத்தி காமிங்க. இந்தாங்க மேடம், பூஜை மணி. கொண்டாங்க மேடம், நான் கொடுக்குறேன். வெண்ணிலா அண்ணி, பூஜை நடத்தினா மட்டும் பத்தாது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு பத்திரிக்கை எடுத்து முத்தரசு அண்ணன் கிட்ட கொடுங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நிக்கணும் ஆண்டவா. நீதான் என்ன காப்பாத்தணும். உன்னதான் நான் நம்பியிருக்கேன். இந்தாங்க முத்து மாமா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இது? பத்திரிக்கையா? ஆமாண்ணே. சரி சரி. கார்த்தி அண்ணே, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு எல்லா வேலையும் எடுத்து போட்டு நீ தான் பார்த்துட்டு இருக்கிற. கரெக்டா? எனக்கு கொஞ்சம் கண்ணு பிரச்சனை இருக்கனால என் ஸ்தானத்துல நீ இருந்து ஊரு பெரியவங்க எல்லாருக்கும் வீடு தேடி போய் நல்ல மரியாதையா பத்திரிக்கை கொடுத்து அவங்க அழைக்கணும். சரியா? சரிண்ணே, கண்டிப்பா பண்ணிடுறேண்ணே. இப்ப ஊருக்கு வெளியே இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொரியர்ல அனுப்பியிருக்கல? ஆமாண்ணே. அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீ அழைச்சிடணும். கண்டிப்பாண்ணே. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களாடா, அவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா நீயே கொடுத்துரு. மறந்தே போச்சு பாரு, சிம்ரனுக்கும் பத்திரிக்கை கொடுத்துரு. ஜனனி, நீ சிரிச்சிட்டே உன் லிஸ்ட்டை மறந்துடாத. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உனக்கு வேண்டியவங்களாம் எவ்வளவு கொடுக்கணுமோ அத்தனை பத்திரிக்கை எடுத்துக்கோ. கண்டிப்பாண்ணே. அழகு மாப்பிள்ளைக்கும் கொடுத்துருங்க. அவர் யார் யாருக்கு கொடுக்கணுமோ யார் யாரை இன்வைட் பண்ணணுமோ அதை அவர் பார்த்துப்பாரு. கிருஷ்ண மாப்பிள்ள, அண்ணே எவ்வளவு பத்திரிக்கை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. உங்க சைடு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் ப்ராப்பரா அழைச்சிருங்க. சரிண்ணே. ஸ்வேதா சித்தி, நீ ஸ்வேதாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு அவங்க சைடில் யார் யாரை கூப்பிடணுமோ எல்லாத்தையும் நல்லா மரியாதையா அழைச்சிட்டு வந்துருங்க. சரியா? எல்லாரும் வரணும், நல்லா கிராண்டா நடக்கணும், அதான் முக்கியம் சித்தி. அத்தை, எப்படிடா மாமா கிட்ட கேக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப மாமாவா வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு உடனடியா வைக்கத்துக்கு நாம போய் அந்த மந்திரவாதியை பார்த்து வெண்ணிலாவை பிடிக்கிற வேலையை பார்க்கலாம்.
வெண்ணிலா என்ன முத்து மாமா? இல்ல டாக்டர் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? கரெக்டா போகணும். அது ஏதோ அந்த மருந்தை கண்ணில் போட்டு 3 நாளைக்கு இந்த கட்டு அப்படியே இருக்கணுமா? அப்போதான் அது உள்ள கரெக்டாக போய் வேலை செஞ்சு நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு வந்துருவோமா? வெண்ணிலா மறுபடியும் ஏன் உமா படம் ஓட்டுற? முத்து மாமா? கல்யாண வேலை தான் இருக்கா, மறந்துட்டியா? இல்லை போலாமா வேணாமா? சாச்சா, என்ன முத்து மாமா, உனக்கு கண் பார்வை வர்றதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? நானும் உன் கூட ஆஸ்பத்திரிக்கு வரேன். சரி, நான் போய் ரெடி ஆகுறேன் முத்து மாமா. ம். அத்தை, நாம இப்போ என்னத்த பண்றது? என்னத்த இப்படி ஆயிடுச்சு? நாம இப்போ வைக்கத்துக்கு போய் எப்படி அந்த மந்திரவாதியை மீட் பண்றது? முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் முத்தரசனுக்கு மருந்து ஊத்தி கட்டு போடுற வழியை பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்போ சார் பாரா ஒன்ன போய் நான் மறந்துட்டேன்டா. டேய் அப்போ ரொம்ப தப்புடா, தப்பு 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 தப்பு. இங்க வாங்க 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 சார். இங்க வாங்க இங்க வா. வந்துட்டியா? வந்துட்டேன். எங்கடா அது? அப்போ கண்டிப்பா நீ வந்துடணும். குடி. என்ன சார், எனக்கு எதுக்கு சார் பத்திரிக்கை எல்லாம்? டேய் நீ நம்ம வீட்டில் ஒருத்தன்டா, எதுக்கு பத்திரிக்கைன்னு கேட்குற? இது உனக்கு. அப்போ உள்ள எத்தனை பத்திரிக்கை வேணா எடுத்துக்கோ. உன் சொந்தக்காரங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூட்டு வா. என்ன சார், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க தான் சார் சொந்தக்காரங்க. இருந்தாலும் நீங்க உங்க கையால பத்திரிக்கை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு சார். நான் வாங்கிக்கிறேன் சார். வாங்கிக்கோ. இது என்னடா பெருமை, கடமைடா. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. புது மாப்பிள்ளைக்கு வப்பப்பரே நல்ல யோகமடா, பப்பப்பரே நல்ல மணமகள் தான், பப்பப்பரே வந்து யோகம். என்ன எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? என்ன பழக்கம் அது? அடியே என் செல்லக்குட்டி, ஏன் இப்படி கோச்சுக்கிற? எப்பவுமே புருஷன் பொண்டாட்டிக்கு வேலை செய்யறத நான் கேவலமாவே நினைக்க மாட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்கு? எதுக்கு எதுக்கு இந்த ஹெல்ப்? எதுக்கு? நீதான் ஊருக்கு கிளம்புறிய, அப்படியே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். போயிட்டு அப்படியே பத்திரிக்கை கொடுக்குற வேலை முடிச்சுட்டு நீயும் நானும் ஜாலியா டூர் போயிட்டு வருவோம். இதெல்லாம் சரி வராது. இது நடக்கவும் நடக்காது. தனியா என்னால வர முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வரவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல அது நடக்காது. என்ன ஸ்வேதா, நீ எப்ப பார்த்தாலும் ஒரு நெருப்பு முகம் வெறுப்பு முகம் இதையவே காமிச்சுக்கிட்டு இருக்கிய. ஒரு ஆசி முகம், ஒரு அன்பு முகம், இதெல்லாம் காமிச்சா எவ்வளவு அழகா இருக்கும், கியூட்டா இருப்ப. சரி, இதெல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போகும்போது நானும் அப்படியே உன் கூட வந்து உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தனா ஜோடியா பத்திரிக்கை கொடுத்த மாதிரியும் இருக்கும், எல்லாரும் சந்தோஷம் ஆன மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அப்படியே அங்கிருந்து என் ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோவே, எங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வைப்போம். அப்படியே எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்ச மாதிரியும் இருக்கும், எல்லாரும் சந்தோஷம் ஆன மாதிரியும் இருக்கும். ஏடி, இதெல்லாம் சரி வராது, நடக்காது. ஏமா நடக்காது? 2 கால் இருந்தா எல்லாமே நடக்கும். என்ன ஜோக்கா? ஐய, எனக்கு சிரிப்பே வரல. என்ன ஸ்வேதா, நமக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்பவே நம்ம பாதி புருஷன் பொண்டாட்டி ஆயாச்சு. அதனால செல்லக்குட்டி, வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீ அதை நினைச்சு கவலையே படாத. அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. வா ஸ்வேதா, ஒன்னா டூர் போலாம். கைய விடுங்க, ஸ்வேதா, கைய விடுங்க, கைய விடுங்க. உனக்கு பாதி பொண்டாட்டியா வர பிடிக்கல, அதனால தாலி கட்டி மீதி பொண்டாட்டியா ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் முழு பொண்டாட்டியா வெளியே போலான்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? புரியுது புரியுது ஸ்வேதா, புரியுது செல்லக்குட்டி. உன்னை நான் எதுக்கு டூர் போக கூப்பிட்டேன்னா, நம்ம 2 பேரும் ஹனிமூன் எங்கெல்லாம் கொண்டாடலான்னு அப்படியே போற வழியிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அது எனக்கு குடுப்பனை எல்லாம் போயிடுச்சு. சரி, துணையோட போலான்னு நினைச்சேன். இப்படி என்ன தனியா போக வச்சிட்டியே. இந்த ஆண்டவன் இனி என்ன எவ்வளவு நாளைக்கு இப்படியே வைக்க போறான்னு தெரியல. பரவாயில்ல. இங்க பாருங்க, முதல்ல நீங்க வெளியே கிளம்புங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். ஓ, ஹாஸ்பிட்டலுக்கு போறியா? சரி,
பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துரு. அப்படியே முத்தரசு அண்ணனுக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது உனக்கே அடிக்கடி இப்படி பிப்பி ரைஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் கரெக்டா கேட்டு வந்துரு. ஓகே? ஐயோ, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டா சொல்லும்? ஓகேவா? பாய். மருது மருது என்ன ஸ்வேதா? என்ன ஸ்வேதா, என்னாச்சு? மருது, என்னால அந்த கிறுக்கு பையன் கிருஷ்ணனோட தொல்லையை தாங்க முடியல. ஐயோ, அவன் எங்க இருந்து வந்தானே எனக்கு புரியல மருது. நினைக்க நினைக்க பத்திக்கிட்டு வருது. பழையபடி இருந்திருந்தா அவனை ஊர் தெரியாம ஆக்கியிருப்பேன். வெண்ணிலாவா வேற நடிச்சிட்டு இருக்க. அதை எங்க மாமா கிட்ட உளறிடுவானோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் அதை பயன்படுத்திக்கிட்டு அவன் பயங்கரமா ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். இதை வளர விடக்கூடாது மருது, வளரவே விடக்கூடாது. நான் பழைய ஸ்வேதாவை மாற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனோட தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் மருது. அவ்வளவுதானே? கூடிய சீக்கிரம் உன்னை நல்ல செய்தி தேடி வரும், கவலைப்படாம இரு. நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியல, கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்.